நம்பி ஆரூராரோட திருமணம் பயங்கர கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. திருமண பந்தலுக்கு ஒரு வயதான அந்தனர் வராரு. என்னுடைய அடிமைக்கு என்ன கேட்காம எப்படி நீங்க திருமணம் பண்ணலாம், இந்த திருமணத்தை நிறுத்துங்க கத்துறாரு. ஒட்டுமொத்த அரசவையும் அதிர்ந்து போய் அந்த அந்தனரை பாக்குது. நம்பி ஆரூரார், உங்களுடைய அடிமை நாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குன்னு கேக்குறாரு. உடனே அவரு ஒரு பழைய சாசனத்தை எடுத்து காமிச்சு, என்னுடைய பேரன் உங்களுக்கு அடிமைன்னு உங்க தாத்தா எழுதி கொடுத்த சாசனம் இது அப்படின்னு சொல்றாரு. நம்பி ஆரூராருக்கு பயங்கரமா கோபம் வருது. ஒரு அந்தணனுக்கு இன்னொரு அந்தணன் எப்படி அடிமையாக முடியும், நீங்க சரியான பித்தன், நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட சண்டை போடுறாரு. அந்த பெரியவர் இந்த சாசனத்துல அது எழுதப்பட்டிருக்குன்னு சபையில எல்லார்கிட்டயும் அதை காமிக்கிறாரு. அதை நம்பி ஆரூரார் கோபத்தோட வாங்கி கிழிச்சு போடுறாரு. அப்ப அந்த சபையில இருக்கிறவங்க அந்த பெரியவர் கிட்ட நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க. அவர் திருவெண்ணைநல்லூர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்பி ஆரூரார், அப்ப இந்த சபைய நீங்க திருவெண்ணைநல்லூர்ல தானே கூட்டியிருக்கணும், அங்கதானே தீர்ப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமா சேர்ந்து திருவெண்ணைநல்லூருக்கு கிளம்பி வராங்க.